போதும். தமிழ்நாடு முழுவதும் தங்களுடைய அனைத்து இல்லை அப்படியே பேசுகிறேன். அகில இந்திய தொழிலாளர் முன்னேற்ற வெற்றிக் கழகம் என்ற ஒரு கழகத்தை தொழிலாளர்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து தொழிற்சங்கமும் சேர்ந்து ஒரு கட்சியை இன்றைக்கி நாங்கள் உருவாக்கியிருக்கோம். தொழிலாளர்களுடைய கோரிக்கை நிறையா இருக்குது. அது அரசு சரியான கவனத்துக்கு கொண்டு வராதனால நாங்கள் தனியாக ஒரு தொழிற்சங்கம் ஆரம்பித்து தொழிலாளர்களுக்கு தமிழ்நாட்டில் முக்கால்வாசி பேருக்கு வேலை வாய்ப்பே இல்லாத இருக்குது. அந்த வேலை வாய்ப்பை தமிழ்நாடு முழுவதும் அனைத்து குடும்பத்துக்கும் ஒருவருக்கு கண்டிப்பாக ஒரு வேலை கொடுக்க வேண்டிய திட்டத்தில் இதை கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி மக்களுக்கு இலவச கல்வி ஜிபிசி ஸ்கூலில் இலவச கல்வி வேணும், அதையும் நாங்கள் கொண்டு வர்றதுக்காக இந்த முயற்சி மூலமாக அந்த கட்சியை ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி வேலைவாய்ப்பு, தொழில், அது மட்டும் இல்லாத மருத்துவத்திலையும் நமக்கு போதிய வசதிகள் இல்லை. அரசு ஆஸ்பத்திரியில் அந்த அரசு ஆஸ்பத்திரி தனியார் ஆஸ்பத்திரி மாதிரி அனைத்து மருத்துவமும் இலவசமாகவும் நல்ல முறையில் நடைபெறணும். அதுக்கான ஒரு முயற்சியை எடுத்து தான் இந்த தொழிலாளர் கட்சியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். தமிழ்நாட்டில் இருந்து ஒரு வளர்ச்சி மாவட்டமாகவும் கடன் இல்லாத ஒரு மாவட்டமாக்குவதும் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தொழில் வளர்ச்சியை மிகவும் பின்தங்கி இருக்கிறத அதை அந்தந்த மாவட்டத்தில் வேலைவாய்ப்பை கொடுக்கறதுக்காக அந்த கட்சியை நான் கொண்டு வரோம். அது மாதிரி விவசாயம் இன்றைக்கி நமக்கு ரொம்ப இன்றியமையாத ஒரு விவசாயம். நம்ம அதை சரியான முறையில் பாடுபடாதனால மக்களுக்கு அதை அரசு சரியான உதவிகளை இதுவரை செய்யாதனால ஒவ்வொரு மாவட்டத்திலும் விவசாயத்தை முன்னுரிமை கொடுத்து விவசாயத்தை முன்னுக்கு கொண்டு வரணும். தொழில் இல்லாத வேலை இல்லாத ஒரு பட்டதாரி இனி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது என்பது தான் எங்களுடைய நோக்கம். அதுக்காக இந்த புதிய கட்சியை துவங்கியிருக்கோம். இப்பொழுது வரைக்கும் ஒரு 11 சங்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஆதரவு கொடுத்துருக்காங்க. இன்னும் சென்னையில் அடுத்த நிர்வாகியுடைய பட்டியலை வெளியிட போகிறோம். அதில் இன்றைக்கி எங்களுடைய தேர்தல் அறிக்கையை மக்களுக்காக ஒரு அறிக்கையை வெளியிடுறோம். இதை அனைவரும் படித்து பார்த்தாலும் மக்களுக்கு இதனுடைய நோக்கம் என்னென்பது புரியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த கட்சிக்கு ஆதரவாக 2026 தேர்தல் இருக்கு? நாங்கள் இதுவரைக்கும் ஆதரவு நாங்கள் 15 ஆண்டுகளாக கொடுத்துட்டோம். எல்லா கட்சிக்கும் ஆதரவு கொடுத்துட்டோம். அவங்க எலெக்ஷன் வர்ற வரைக்கும் தலைவரேன்றாங்க. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு நாங்கள் 5 வருஷமாக எங்களுடைய பணியை கூட சரியான முறையில் ஒரு கோரிக்கை கொடுத்தா கூட பணியை அந்த கோரிக்கையை எந்த அரசும் இது வரைக்கும் எங்களுக்கு செய்யலை. அதனால தான் நாங்கள் தனியாக இறங்கி நிற்கிறோம். அது ஏற்பட்டால் நாங்கள் தமிழ்நாடு பூரா தேர்தலை நிற்போம். இதில் நிறைய சங்கங்கள் வருது. ஒவ்வொரு சங்கங்களுக்கும் நாங்கள் முன்னுரிமை கொடுத்து எலெக்ஷனில் தனியாக நிற்கிறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். தியாகராஜன், நிறுவன தலைவர்.